எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? பொங்கல் அன்னைக்கு காலைல எழுந்து கோலம் போட்டால் லேட் ஆகிடுமே, நைட்டே கோலம் போடலாம். நானும் எங்கள் அம்மாவும் வந்து கோலம் போட்டுட்ருந்தோம். நாங்கள் கோலம் போடுறத பார்த்து எங்கள் பாட்டிக்கும் ஆசை வந்து நானும் கோலம் போடுவேன். சைடில், ரைட்டில், லெஃப்ட்டில், சென்டர்லன்னு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் மாமி வீட்டுக்கு தான் வந்தோம். இங்கே தான் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறதால அழகாக இங்கே ஒரு பொங்கல் பானையை போட்டு வெளிவாசலில் கோலம் போடலான்னு போனோம். அங்கே போனால் எங்கள் மாமி எனக்கு பெரிய கோலம் தான் வேணும்னு சண்டை போட அந்த சின்ன கோலத்தையும் நாங்கள் எவ்வளோ பண்ணி பெருசாக வர வச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் எழுந்து குளித்து புது ட்ரெஸ்லாம் போட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக வந்துட்டோம். என் தம்பி தான் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தான். அடுப்பு வச்சு கரும்பு கட்டி எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். அந்த கரும்பு நிற்க வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மண்ணுக்கு சறுக்கிட்டு போச்சு. நானும் கரும்பு கட்டுவேன்னு வந்து சும்மா பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோட்டோஸ்க்காக. கரும்பு கட்டுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரமும் வந்துச்சு. எங்கள் மாமி சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வைக்க போயிட்டாங்க. அழகாக அடுப்பு பற்ற வச்சதும் சாமியை வேண்டிட்டு பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வைக்கிறப்ப என் தம்பி அப்போ தான் எழுந்து வராரு. நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு அவர் ஒரு கிளிப் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா பொங்கலும் பொங்கிருச்சு. நாங்கள் எப்பவுமே 2 பொங்கல் வைப்போம். ஒன்று வந்து இனிப்பு பொங்கல், இன்னொன்று வந்து வெண்பொங்கல்னு 2 பொங்கலுமே பொங்கி வந்து அழகாக வந்தது. ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு பொங்கல் தான் பொங்கி வந்தது. அது பொங்கி வந்து தான் அரிசி போட சொன்னாங்க. எனக்கு எந்த பக்கம் போடுறதுனே தெரியல, எதுவுமே வாட்டப்படலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கே அது வேறு கீழே விழுந்துருமோன்னு வேறு கிண்டுறப்பையும் எங்கே மிஸ் பண்ணிவிடுவோனோ கீழே தள்ளிடுவோனோன்ட்டு பயந்து பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே பண்ணிகிட்ருக்கப்ப அழகாக முடிஞ்சுது. அடுத்து இவர் வராரு. நல்லா அழகாக வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு டைலாக் வருமே, இவன் இடுப்பில் வேஷ்டியே நிற்கலன்ற அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இந்த பக்கம் பொங்கலும் அதுக்கப்புறம் பொங்கிருச்சு. ஃபஸ்ட்டு அது பொங்குச்சு, அதுக்கப்புறம் இது பொங்குச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு ஆனால் நல்லா தான் இருந்தது. பொங்கல் பொங்குறப்ப 2 பொங்கலும் அழகாக பொங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சுகர் பொங்கல் போடுறதுக்காக வெல்லம்லாம் பண்ண சொன்னாங்க. அந்த வெல்லத்தெல்லாம் போட்டு இதெல்லாமே வீடியோக்காக நான் வந்து பண்ணேன். எங்கள் மாமி தான் இல்லைனா பண்ணியிருப்பாங்க. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்கே உட்காந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் மாமி, எங்கள் அம்மா, என் தம்பி எல்லாரையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபைனலி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் மாமி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க எப்பயுமே. அவங்க வீட்டில் தான் சாமி கும்பிட்றோமா. அதுக்கப்புறமா விளக்குலாம் ஏற்றி இலையில வெண்பொங்கல் கொஞ்சம், சக்கரை பொங்கல் கொஞ்சம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா அவங்க ஃபஸ்ட்டு சாமி காமிச்சாங்க. சாமிக்கு ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் பூஜை பண்ணுவேன்னு வந்து நானும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் ஒருத்தராக பூஜை பண்ணி சாமியை நல்லா கும்பிட்டு பொங்கல் நல்லபடியாக போகணுன்னு வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு இலை எடுத்து கொடுத்தோம். எல்லோரும் ஒரு இலை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுள்ளே போயிட்டு நல்லா படையல் போட்டு பொங்கல், பொரி, சாம்பார், காரக்குழம்புன்னு வச்சுட்டு ஃபைனலி ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலன்னு ஃபேமிலி ஃபோட்டோவோட இந்த பொங்கலை முடிச்சிட்டோம்.